ஆனா இது அல்லாஹ் தஆலா அபூஜஹலுக்கு சொல்லுகிறான். நான் பார்க்கிறேன்னு தெரியலையா? கல்லா லஇல்லம் யன்தஹி, அவன் மட்டும் இந்த பாவமான செயலிலிருந்து தவிர்ந்து கொள்ளவில்லை என்றால் லனஸ்ஃபஅன் பின் நாசியா, அவனுடைய முன்னெச்சி ரோமத்தை பிடித்து இழுப்போம். நாசியத்தின் காதிபத்தின் காசியா, போய் சொல்லக்கூடிய தவறு செய்யக்கூடிய முன்னெச்சி ரோமத்தை பிடித்து இருப்போம். இது ஒரு சப்ஜெக்ட். ஆனா அபூஜஹல் கடைசி வரை திருந்தன. இந்த வசனம் இறங்கி பல வருடங்களுக்கு பின்னாடி அது நடந்தது. அல்லாஹ் சொன்ன மாதிரியே அவனை இழுத்துட்டு வந்தான். நஸ்வாமின் நாசியான என்ன அர்த்தம்? முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் தருவார்கள். தர என்று நாம் இருப்போம். ரோட்ல ஒன்று அழைச்சிட்டு வர்றதில்ல, கைது செஞ்சு ஒரு கண்ணியமா மாமியார் வீட்டு கூட்டு போற மாதிரி எல்லாத்தையும் நான் வந்து ஜெயிலுக்கு போறேன் அப்படின்னு டாட்டா காட்டிட்டு போறது அந்த வேலையெல்லாம் இல்ல. தரன்னு ஒன்று இழுத்துட்டு வருவோம்ல, நஸ்வாமின் நாசியா, முகங்குப்புற தரன்னு இழுத்து வருவோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இது இறங்கிய சில வருடங்களுக்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு மக்காவில் இருக்கும்போது இந்த வசனம் இறங்குது. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போய் சில வருடங்களுக்கு பின்னால பத்ர் யுத்தம் நடக்கிறது. பத்ர் யுத்தத்தின் போது அல்லாஹ் தஆலா இந்த செயலை செய்து காட்டினான். நான் செய்வேன் என்றால் செஞ்சிருவான். பத்ர் யுத்தத்திலே நடந்தது. என்ன நடந்தது? பத்ர் யுத்தம் நடப்பதற்கு சில வருடங்களுக்கு முன்னாலே நடந்த ஒரு நிகழ்ச்சி ரூஹுல் பயான்ல போடப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் மக்காவில் இருக்கும் பொழுது சூரத்துர் ரஹ்மான் இறங்குகிறது. சூரத்துர் ரஹ்மான் இறங்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் இடத்திலே கேட்கிறார்கள், மை யக்ரவுஹா அலா ருஅஸாயி குரைஷின், இந்த குரைஷ் தலைவர்கள் எல்லாம் காபத்துல்லாஹ்வில் இருக்கிறாங்க, அவர்களிடத்திலே இந்த சூரா ரஹ்மானை சப்தமிட்டு ஓதி காட்டுபவர் யார் என்று கேட்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லாருமே உட்கார்ந்திருக்கிறாங்க. அது அந்த மக்காவில் ஒரு பதட்டமான சூழ்நிலை. தன்னை முஸ்லிம் என்று காட்டினாலே கடுமையாக அவர் பாதிக்கப்படுவார், கடுமையாக அவர் தாக்கப்படுவார். அந்த சூழ்நிலையில இந்த சூரத்துர் ரஹ்மான் சப்தம் போட்டு ஓதக்கூடியவர் யார் என்று கேட்கிறார்கள். எல்லா சஹாபாக்களும் தயங்கினார்கள். இந்த நேரத்தில் எப்படி ஓதுறது, போய் ஓதுனா அவர்கள் கடுமையாக தாக்குவாங்க அப்படின்னு தயங்கும் பொழுது பக்காம இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா இருந்தாங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஆள் ரொம்ப குள்ளமா இருப்பாங்க, 1.5 முழம் தான் இருப்பாங்க. அல்லாஹ் தஆலா ஒரு செயலை எப்படியெல்லாம் செய்து காட்டுகிறான் என்று பாருங்க. உன்னை செய்வேன் என்று சொன்னால் அதற்கு தக்கவாறு ஆளை தேர்ந்தெடுத்து சூழ்நிலை தேர்ந்தெடுத்து என்ன சொல்றானோ கரெக்டா அல்லாஹ் தஆலா செய்து முடிப்பான். 1.5 முழம் செய்தனா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எழுந்தார்கள். என்ன சொன்னாங்க? யார சொல்லலாம், நான் போய் ஓதிட்டு வரேன். ரசூலுல்லாஹ் தயங்கினாங்க. பெரிய பெரிய ஆட்கள்லாம் உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது இந்த 1.5 முழத்துல இவர் சின்னவரா இருக்கிறாரு, பலகீனமான ஆளா இருக்காரு, இவர் போய் எப்படி ஓதுவாரு? உடனே இவர் அவங்க அடிச்சாங்கன்னு இவர் தாங்க மாட்டார அப்படின்னு பக்கத்துல உட்கார வச்சுட்டு ரசூலுல்லாஹ் மறுபடியும் அறிவித்து, வேற யாராவது இருக்கிறீங்களாப்பா? யாருமே எழுந்திருக்கல. இப்னு மஸ்ஊத் யார சொன்னா, நான் போய் ஓதிட்டு வரேன், நீ உட்காரு. வேற யாராவது இருக்கீங்களா? யாருமே எந்திக்கல. இப்னு மஸ்ஊத் 3வது தடவை எழுந்தாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வச்சுட்டாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா காபத்துல்லாஹ் போய் உரக்க சப்தமிட்டு ஓதுகிறார்கள். அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் அப்படி சத்தம் போட்டு ஓதுகிறார்கள். இந்த சப்தத்தை கேட்ட உடனே அபூஜஹல் தலைமையில் இருந்த அந்த குறைஷியர்கள்லாம் கடுமையாக சினம் கொண்டு கோபம் கொண்டு வேகமா அவங்கள தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது அபூஜஹல் தன்னுடைய கையில ஏதோ ஒரு ஆயுதம் வச்சிருந்தான். ஓங்கி ஒரு அடி அடிச்சதுல இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலாவுடைய காது பிஞ்சி அதுல ரத்தம் ஊத்துது. காது காயம் ஏற்பட்டு ரத்தம் ஊத்துது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அழுதுகிட்டே ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க. யார ரசூலுல்லாஹ், என்ன கடுமையா தாக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அமர வைத்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்களுக்காக துஆ செய்யறாங்க. எல்லாருமே கவலை தோய்ந்த முகத்தோட உட்கார்ந்துருக்கிறாங்க. ஜிப்ரீல், அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வருகிறார்கள். வஹுவ யல்ஹகு, சிரிச்சுக்கிட்டே வராங்க. எல்லாரும் வருத்தத்தோட உட்காரும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மட்டும் சிரிச்சுக்கிட்டே வந்தாங்களாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், நண்பர் அடிபட்டு இருக்கிறாரு, ரத்தம் ஊத்துது, நாங்க எல்லாரும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், நீங்க சிரிச்சுக்கிட்டே வர்றீங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இதுக்குண்டான சிர்ரியத்து ஒன்று இருக்குது, அது அப்பொழுது தெரியும். இப்ப நீங்க வருத்தப்படுறீங்க, நான் ஏன் சிரிச்சேன் என்பது அந்த நேரத்தில் தெரியும், நான் அப்பொழுது சொல்லுவேன். அப்ப சொல்லல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன நடக்குங்கிறது சொல்லல, போயிட்டாங்க. இது நடந்து சில வருடங்களுக்கு பின்னால ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போறாங்க. பத்ர் யுத்தம் நடக்கிறது. பத்ர் யுத்தம் முடிஞ்சதுக்கு பின்னாடி 70 குறைஷியர்கள் கொல்லப்பட்டார்கள். குறைஷி தலைவர்கள் அபூஜஹல், உத்பா, ஷைபா போன்ற பெண்ணும் பெரும் தலைவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டு அந்த பத்ர் யுத்தம் முடிந்த அந்த பரபரப்பான சூழல். இந்த நேரத்தில் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க. யார் ரசூலுல்லாஹ், எல்லா சஹாபாக்களும் யுத்தத்தில் கலந்துக்கிட்டாங்க, என்னால் கலந்துக்க முடியல, ஏன்னா நான் ரொம்ப குள்ளமா இருக்கிறேன், ரொம்ப பலகீனமாலா இருக்கிறேன், என்னால் ஒரு எதிரியை வீழ்த்த முடியாது,
ஆனா எனக்கு ஜிஹாதுடைய பாக்கியம் வேண்டும், ஜிஹாத் செஞ்ச பாக்கியம் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியா சரி நீ போ, யாராவது தாக்கப்பட்டு கீழே கிடப்பாங்களா இல்லையா அவங்க தலையை கொண்டு வா, உனக்கு ஜிஹாதுடைய சவாபு கிடைக்கும். ஏன்னா உன்னால யுத்தம் செய்ய முடியாது, நல்லா இருக்கக்கூடிய ஒருத்தரை உன்னால தாக்க முடியாது. அதனால ரொம்ப தாக்கப்பட்டு காயம் ஏற்பட்டு கீழே கிடக்கிறாரா இல்லையா அவருடைய தலையை எடுத்துட்டு வா, உனக்கு ஜிஹாதுடைய நன்மை கிடைக்கும்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அனுப்பி வைக்கிறாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே போறாங்க. போனா அபூ ஜஹீல் கிடக்கிறான். அபூ ஜஹீல் தாக்கப்பட்டு அந்த குற்றுயிரோடு கிடக்கிறாங்க. நேரா ஹதீஸ்ல வருது. இப்போ பக்கத்துல போக பயமா இருக்கு. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஃபகாஃப பயப்படுகிறார்கள். அந்த கூனபி குவத்துன் ஃபயுதீஹி, ஒருவேளை எஞ்சி வந்துட்டா என்ன செய்யறது? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு பயப்படுறாங்க. எஞ்சி வந்தா என்ன செய்யறது? எஞ்சி வந்து நம்மள ஒரு அடி அடிச்சுட்டா, ஏற்கனவே அடி வாங்கியிருக்கோம், இங்கே வந்து அடிச்சுட்டா என்ன செய்யறது அப்படின்னு தூரத்துல நின்று கொண்டு தன்னுடைய வாளின லேசாக அசைச்சு பார்த்தாங்க. கையில ஈட்டி வைத்திருந்தார்கள், லேசா அசைச்சு பார்த்துட்டாங்க. அவனால எந்திக்க முடியல. சரி இனிமேல் எந்திக்க முடியாது அப்படின்னு நேராக பக்கத்துல போய் அவனுடைய நெஞ்சுக்கு மேலே ஏறி உட்கார்ந்து கொண்டு அவனுடைய தாடியை பிடித்து அறுக்க ஆரம்பித்தார்கள். இப்ப அந்த அபூ ஜஹீல் கேட்டானா காலலகு யா ருவையல் கணம், ஓ ஆட்டு சிறிய மேயனே, சிறிய மேயன் சொல்லல, ஆடுகளை மேய்க்கக்கூடிய சிறியவனே, இருத்த கைத்த முருத்தகா சாய்பா, என் மேல ஏறுறது கூட உனக்கு கஷ்டமா இருக்கு, ஏறி உட்கார முடியல உன்னால, என் நெஞ்சு மேல ஏறி உட்காரதே கஷ்டமா இருக்கு, என் மேல ஏறி உட்கார்ந்துக்கிட்டு நீ பேசுறியா, நீ தான் அபூ ஜஹீலான்னு கேட்கறியா அப்படின்ன உடனே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவனுடைய தாடியை பிடித்து அறுத்தார்கள். அறுக்கும்போது அபூ ஜஹீல் சொன்ன கீழே இறக்காரு. இதெல்லாம் நம்ம பல தடவை கேள்விப்பட்டிருக்கோம். அறுத்த உடனே அவங்களால அந்த தலையை தூக்க முடியல, அபூ ஜஹீலுடைய தலையை அவர்களால் தூக்க முடியல. இப்ப என்ன செய்தார்கள், காதல ஓட்டை போட்டு ஒரு கைத்தை கட்டி தர தரன்னு இருந்துகிட்டே வராங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னாரா இல்லையா, கல்லால இல்லம் என்தகே லனஸ்வான் பின் நாசியா, இங்க நடக்குது. தர 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 தரன்னு இழுத்துட்டு வராங்க. இழுத்துட்டு வந்த ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு அலைஹி வந்துட்டாங்க. வந்து சொன்னாங்க யார சொல்லலாம் இதன் பாத்தீங்களா, அன்னைக்கு சிரிச்சனா ஏன் சிரிச்சன்னு தெரியுதா, அன்னைக்கு அவருக்காக இவர் தாக்கினாரு, இன்னைக்கு இவருக்காக அவன் தாக்கியிருக்காரு. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலாவுடைய காதை அவர் ஓட்ட போட்டான், இன்னைக்கு அவன் காதை ஓட்ட போட்டு இப்னு மஸ்ஊத் கொண்டு வருகிறார்கள். இதைத்தான் நான் அன்று சிரித்தேன் என்று ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார். பிறவுனு சொன்ன செய்திகளை எல்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் வருத்தத்தோடு ஒரு செய்தி சொல்றாங்க. ஃபிரௌனி அஷத்து மின் ஃபிரௌனி மூசா, எனக்கு அனுப்பப்பட்ட இந்த ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அனுப்பப்பட்ட ஃபிரௌனோட மோசமான ஆளா இருக்கிறான். இப்ப இன்னஹு கால ஆமன்து, அவன் கூட ஆமன்து என்று சொல்லிவிட்டான். ஆனா இவன் வந்து மூசா போகின்ற பொழுது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, அபூ ஜஹீல் இப்னு மஸ்ஊத் இடத்துல சொன்ன வார்த்தை தலை உயரமா இருக்கணுங்கிற ஒரு வார்த்தை சொன்னான். ஆனா வேறு ரிவாயத்துல வருது, பல்லிது சாஹிபக்க, போய் உங்களுடைய சகோதரர் முஹம்மது கிட்ட போய் சொல்லுங்க, இன்னஹு லம் யகுன் அஹதுன் அப்கல இலைய மின்ஹு ஃபி ஹாலி மமாத்தி, மூசா போற வர எனக்கு பிடிக்காத ஒரு நபர்னு சொன்னா முஹம்மது தான், போய் சொல்லி ஒரு காலம் அவர் என்கிட்ட நல்ல பேர் வாங்க முடியாது, அவரை நான் திருப்திப்படுத்தவே மாட்டேன், மூத்தா போறவர என்று சொல்லிவிட்டு மூத்தா நானே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருத்தப்பட்டார்கள். இந்த நிகழ்ச்சியை சொல்லிட்டு முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் தருகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அபூ ஜஹீலுடைய தலையை எடுக்கிறதுக்கு மற்ற சஹாபாக்களை தேர்ந்தெடுக்காம இப்னு மஸ்ஊதை தேர்ந்தெடுத்தார். ஏன் இப்னு மஸ்ஊதை தேர்ந்தெடுத்தான் என்றால் அதற்கு 3 காரணம். ஒரு காரணம் என்ன, அபூ ஜஹீல் கல்புன், அவன் ஒரு நாய். அபூ ஜஹீலுடைய செயல்பாடு எப்படின்னு சொன்னா ஒரு நாயினுடைய செயல்பாடுகளை அவன் செய்தான். அதனால அல்லாஹ்விடத்தில் அவன் நாயை போன்றவன். நாய் செத்துச்சுன்னா தர தரம் தான் இழுக்கணும். அதே மாதிரி இவனை இழுத்து வர்றதுக்காக வேண்டி இப்னு மஸ்ஊதை அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்தான். இது ஒரு விஷயம். 2வது, பலிக்குபடி வாங்குவதற்காக அன்னைக்கு இவர் காதை காயமாக்கினா அவன் காதை காயமாக்க வேண்டும் என்பதற்காக இப்னு மஸ்ஊதை அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்தான். இது 2வது காரணம். 3வது, குர்ஆன்ல நாம் சொன்னதை நிரூபிப்பது வேண்டும் என்பதற்காக வேண்டி லனஸ்வாமி நாசியா, தரதனர் இழுத்து வருவோம், அதே மாதிரி இழுத்து வர வேண்டும் என்பதற்காக வேண்டியே இப்னு மஸ்ஊதை தேர்ந்தெடுத்தோம். இல்லைன்னா மற்ற சஹாபாக்கள் போனாங்கன்னா இணைஞ்சிருப்பாங்க, தன்னுடைய அம்புலையோ தன்னுடைய ஈட்டிலேயோ குத்தி மேலே தூக்கிட்டு வந்திருப்பாங்க. பொதுவாக சஹாபாக்கள் அப்படிதான் கொண்டு வராங்க. யுத்த காலத்துல எதிரிகளுடைய தலையை மேலே காய்ச்சி தான் வருவாங்க. பார்த்தீங்களா,
உங்களுடைய தலைவருடைய தலையை பார்த்தீங்களா அப்படிதான் காட்டுவாங்க. அப்படி ஆளை தேர்ந்தெடுக்காம இப்னு மசூதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன காரணம்? சொன்னது நிறைவேறும், அல்லாஹ் சொன்னா கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிறத காட்டுவதற்காக வேண்டி இப்னு மசூதை தேர்ந்தெடுத்தான் என்று முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் தருகிறார்கள். ஆக அல்லாஹ் சொன்னது நடந்தது.